Good morning students. Welcome back to our class. இன்னைக்கு நாம எப்படி MINGW அப்படிங்கற ஒரு minimalized GNU for Windows அப்படிங்கற ஒரு utility எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா +2 சிலபஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ்ல இந்த MINGW இன்ஸ்டால் பண்ணோம்னா தான் நாம என்ன பண்ண முடியும் பைத்தான்ல இருந்து C++ programs எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் நாம பார்க்க போறோம். How to run C++ program from Python program. பட் பைத்தான்லேருந்து C++, C, Java, Fortran இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராம்ஸும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரன் பண்ண முடியும். ஸோ நம்ம இதை ரன் பண்ணுறதுக்கு நாம் இந்த MINGW மினிமலைஸ்டு GNU ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு யூட்டிலிட்டி இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ இது ஒரு OS. GNU அப்படிங்கிறது ஒரு OS. அதுக்குள்ளே ஒரு கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, கம்பைலர்ஸ் இருக்குது. ஸோ C++, Java, Fortran எல்லாத்துக்கான கம்பைலர் கலெக்ஷன்ஸும் இந்த GNUல இருக்குது. GNUல GCCன்னு சொல்லுவாங்க. சரி, அது நம்மளுக்கு தேவையில்லை. சரி, இந்த MINGW எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது மூலிமா பைத்தான்ல இருந்துக்கிட்டே C++, Java, Fortran ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இதை முதல்ல இன்ஸ்டால் பண்ணணும். சரி, இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அந்த ப்ரௌசரில் mingw.org அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு MINGWக்கான அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா அபவுட் டவுன்லோட்ஸ் டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதில் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்டட் டு இந்த சோர்ஸ் ஃபோர் நெட் ப்ராஜெக்ட்ஸ் MINGW ஃபைல்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வரும். சப்போஸ் வரல அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட் அட்ரஸையே டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த MINGWனுடைய லிங்க்கு, அந்த டவுன்லோட்ஸ்னுடைய லிங்க்கு ப்ளஸ் இந்த MINGW இந்த சோர்ஸ் ஃபோக் டைரெக்டாகவும் நான் உங்களுக்கு லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இந்த வீடியோலேயே. சரிங்களா, அதில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து அல்லது இந்த பேஜ் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் இந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் MINGW மினிமலைஸ்டு GNU ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இருக்கும். சரி, ஓகே. இப்போ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த டவுன்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட்டிங் டைம் வரும். ஸோ அந்த 5 செகண்ட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ கீப் கொடுத்துரும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம், அல்லது ஃபைல் லொக்கேஷனில் போய் கூட டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக் ஓப்பன் அல்லது செலக்ட் பண்ணும்போது ஓப்பன் ஆகும். ரன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். டயலாக் பாக்ஸ் வருது. ரன் கொடுத்தோடனே இங்கே மினிமலைஸ்டு MINGWக்கான இன்ஸ்டாலேஷன் மேனேஜர் செட்டப் டூல் விண்டோ வந்துருச்சு. இப்போ இதில் இன்ஸ்டாலை கிளிக் பண்ணணும். இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ C டிரைவில் நெக்ஸ்ட் இன்ஸ்டாலை கிளிக் பண்ண உடனே C டிரைவில் MINGWக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறியான்னு கேட்கும். ஆமாம், அதே டைரக்டரி அப்படியே கொடுத்துக்குங்க. நீங்கள் வேறு டைரக்டரி Cயில் இடம் இல்லைன்னா மட்டும் மாற்றிக்கிங்க, இல்லைன்னா நீங்கள் இதிலேயே விட்டுருங்க. தென் கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்களா, கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்னது ஏற்கனவே இருக்கிறதுனால இந்த மாதிரி வருது. அதனால் நான் ரன்னவும் கொடுத்துட்றேன். சரிங்களா, சரி. இப்போ நான் ரன்னவ் கொடுத்தோன்னையும் இந்த இன்ஸ்டாலேஷன் மேனேஜர் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இன்ஸ்டாலேஷன் மேனேஜரில் பேசிக் செட்டப்னு மேலே இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். பேசிக் செட்டப் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பேசிக் செட்டப் இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரைட் சைடு வரது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பேசிக் செட்டப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும். இதே Fortran, C++ எல்லாத்துக்குமான கம்பைலர்ஸும் இதில் வந்துடும். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மார்க் ஃபார் இன்ஸ்டாலேஷன் ஒவ்வொன்றையும் அதே மாதிரி அதுக்கடுத்ததையும் மார்க் ஃபார் இன்ஸ்டாலேஷன், அதுக்கடுத்ததும் மார்க் ஃபார் இன்ஸ்டாலேஷன், மார்க் ஃபார் இன்ஸ்டாலேஷன், மார்க் ஃபார் இன்ஸ்டாலேஷன், மார்க் ஃபார் இன்ஸ்டாலேஷன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஒன் கிளிக் பண்ணும்போது லாஸ்ட் ஒன் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அதுவே செலக்ட் ஆகிடும். சரி, இப்போ இவ்வளோ தான். இப்போ இதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலேஷனில் போய் அப்ளை சேஞ்சஸ், இன்ஸ்டாலேஷனுங்கிற மெனுவில் அப்ளை சேஞ்சஸ்ங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. இந்த டயலாக் பாக்ஸில் அப்ளை கொடுத்துருங்க. அவ்வளோதான். அப்ளை கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இன்ஸ்டாலேஷன் ஆகும். இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இந்த அதாவது மினிமலைஸ்டு GNU ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிறது MINGW. GNU அப்படிங்கிறது
ஒரு ஓஎஸ் டூல். சரிங்களா? இதில் வந்து என்ன இருக்குன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூட்டிலிட்டிஸ் இருக்குது. இப்போ GNUவில் நாம் எல்லா ப்ரோக்ராமையும் நம்ம டைரெக்டாக ரன் பண்ணலாம். அதில் எல்லா கம்பைலர்ஸுமே இருக்குது. அந்த GNUவில் இருக்கக்கூடிய கம்பைலர்ஸை நம்ம விண்டோஸில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த GNUனுடைய சில யூட்டிலிட்டிஸை விண்டோஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப். அந்த ஆப் தான் வந்து மினிமலைஸ்டு GNU ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிற ஆப். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா GNUவில் நாம் எக்ஸிக்யூட் பண்ணுற எல்லா விஷயத்தையும் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதை எதுக்காக இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை என்ன பண்ணுறோம், பைத்தான் ப்ரோக்ராமிலிருந்து நம்ம C++ ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படியே. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் சேஞ்சஸ் வேறு அப்ளைட் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற மெசேஜ் வந்துருச்சு இல்லைங்களா? அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா விண்டோவில் எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் பாக்ஸ் வந்துடுச்சு, சாலிட் பாக்ஸாக மாறிடுச்சு. ஸோ அப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, இந்த இன்ஸ்டாலேஷன் வேலையை முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு வேலையை நாம் செய்யணும். என்ன வேலை அப்படின்னா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்டு போகணும். CMD அல்லது கமாண்டுனே நீங்கள் டைப் பண்ணலாம், COMMAND அப்படின்னு, அல்லது கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே நீங்கள் போகலாம். போயிட்டு நீங்கள் இங்கே G++ இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். G++ -- வெர்சன் அப்படிங்கிறத கொடுத்து என்டர் கொடுக்கணும். நாட் ரெகனைஸ்ட், அப்போ MINGW இன்ஸ்டால் ஆகலை. சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் ஆனக்கான பாத்து நாம் செட் பண்ணணும். அந்த பாத்து செட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டாவது முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இல்லை அப்படின்னா அந்த பாத்துலேயே போய் தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அந்த பாத் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் விண்டோஸில் சிஸ்டம் அப்படிங்கிற டைப் பண்ணிங்கன்னா வந்துடும் கண்ட்ரோல் பேனல். சிஸ்டம், இந்த சிஸ்டம் அப்படிங்கிற நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பேனலில் சிஸ்டம் அதில் டேரெக்டாக சிஸ்டம் போகலாம். நீங்கள் விண்டோஸ் XP வேறு OS வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸும் ஓப்பன் பண்ணிங்க. இதில் அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ்னு இருக்கும். இந்த செட்டிங்ஸில் நீங்கள் போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், இதில் வந்து இந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற டேப்பில் கடைசியாக பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணணும். இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை கிளிக் பண்ண உடனே கீழே சிஸ்டம் வேரியபிள்ஸ் சொல்லி ஒரு லிஸ்ட் வரும். அதில் பாத் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கணும். இந்த பாத் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் எடிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். இந்த பாத் செலக்ட் பண்ணிவிட்டு தான் எடிட் கிளிக் பண்ணணும். சரி, கிளிக் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம MINGW வந்து லிங்க் பண்ணணும். அதை லிங்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய மை கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அந்த பாத் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த C டிரைவில் MINGW இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பாருங்கள். C டிரைவில் MINGW இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அந்த MINGWக்குள்ளே பின்னுங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த பின்னுங்கிற ஃபோல்டருடைய பாத் அப்படியே எடுத்துங்க. அட்ரஸ் பாரில் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைலைட் ஆகும். அப்போ ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காப்பி பண்ண விஷயத்தை இந்த MINGW மேனேஜர் இருக்குது இல்லைங்களா, இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணது என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நியூ அப்படிங்கிறத கொடுத்து இங்கே அதை பேஸ்ட் கொடுத்துக்கணும். அட்ரஸ் பேஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். இதையும் ஓகே, இதுவும் ஓகே, 3 ஓகேவும் கொடுத்து முடிச்சிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ MINGWவில் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. MINGWவில் C டிரைவில் MINGWவில் பின்ங்கிற ஃபோல்டர் இருக்குல்ல. சரி, ஓகே. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். டயலாக் பாக்ஸ் எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே CMD அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ G++ வெர்சன் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா G++ MINGW org வந்து 6.3 இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஏன்னா G++ கம்பைலர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த G++ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமில் இருந்துக்கிட்டே C++, C, ஜாவா, ஃபோர்ட்ரான் ப்ரோக்ராம்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கோடிங் எந்த சேஞ்சும் பண்ணாமல் நம்ம பைத்தான் கோடிங் மட்டும் டெவலப் பண்ணி இங்கே இருந்துக்கிட்டே அந்த ப்ரோக்ராம் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே பைத்தான் ப்ரோக்ராம்லேருந்தே அதுக்கு தேவையான இன்புட்ஸை அனுப்பலாம். அதே மாதிரி அது கொடுக்குற அவுட்புட் ரிசல்ட்டை திரும்ப பைத்தான் ப்ரோக்ராமுக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பல வேலைகள் செய்யலாம். ஸோ இதை நம்ம பெரிய லெவலில் நம்ம +2 சிலபஸில் பார்க்கல, பட் ஹையர் ஸ்டடீஸில் நீங்கள் பார்ப்பீங்க. +2 சிலபஸில் ஒரு ப்ரோக்ராமை C++ ப்ரோக்ராமை எப்படி பைத்தான்லேருந்து ரன் பண்ணுறதை மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது இந்த ஒரே ஒரு வேலை தான். அந்த ஒரு வேலைக்காக நம்ம இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறீங்க, இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.
இல்லை சார் நம்ம இது ஒரு சின்ன விஷயத்துக்காக சின்ன கான்செப்ட் தான், அதுக்காக நான் ஒர்க் பண்ணி பார்க்கல, நான் ஹையர் ஸ்டடீஸில் மட்டும்தான் அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிறீங்க, இதை விட்டுறலாம். ஸோ MINGW ஒர்க் பண்ணி பார்க்க நினைக்கிறவங்க, G++ ஒர்க் பண்ணி பார்க்க நினைக்கிறவங்க, அல்லது பைத்தான்லேருந்தே C++ ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்க, இது கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? சரி, நான் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை என்ன பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், MINGW இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டெப்ஸை சுருக்கமாக பார்க்கலாம். சுருக்கமாக திரும்ப இருக்கா சொல்லிடுறேன். MINGW ORGயில் டவுன்லோட் அப்படிங்கிற பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆகினாலும் இந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இதை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் அனுப்பிச்சிடுறேன். ஸோ இதில் இருந்து டவுன்லோட் கிளிக் பண்ணி அந்த EXE ஃபைல் ஓப்பன் பண்ணி மேனேஜர் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். இன்ஸ்டால் பண்ணும்போது பேசிக் செட்டப் மட்டும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பாத்தை செட் பண்ணுறது. நீங்கள் சிஸ்டத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸில் போய் வேரியபிள் என்விரான்மெண்ட் வேரியபிளில் போய் பாத் போய் எடிட் பண்ணி நீங்கள் அதை செட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதை தவறாமல் செஞ்சுருங்க. வீடியோ தேவைப்பட்டால் திரும்ப இருக்கா பார்த்து அதை ப்ராப்பராக கரெக்டாக செஞ்சுக்குங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பை.